அமைச்சரின் வருகைக்காக நானும் சேர்ந்து காத்திருக்கிறேன். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் அர்ஜுனாவுக்கு நியாயம் கேட்பதற்காக அந்த அவருடைய நியமனத்தை நிரந்தரமாக்குவதற்காக தனிப்பட்ட ரீதியிலும் அனைத்து மக்களின் ஆதரவோடு தென்னாலான முயற்சிகளையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். எமது நியாயமான போராட்டங்கள் ஒட்டுமொத்த வடகிழக்கு GMOA என்ற மாஃபியாவுக்கு எதிரானது. அன்று நாங்கள் சிங்கள தேசத்துக்கு எதிராக அணிதிரண்டோம். எங்களுடைய சந்ததியை ஆயுதம் தரிக்க வைத்து அவர்களை அர்ப்பணித்தோம், ஆகுதியாக்கணும். இன்று எங்களால் வளர்க்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு எதிராக ஆசை கூடி மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க முனையும், மக்களின் சுகாதாரத்தை அபகரிக்க முனையும், மக்களுக்கான இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட உரிமைகளை இறைமைகளை அபகரிக்க முடியும். எங்களது பிள்ளைகளுக்கு எதிராக அதுதான் மிகவும் வேதனை தருகின்றது. நாங்கள் உரிமை கோட்டோம். எங்களுக்காக இந்திய தேசம் 13வது சரத்தை தந்து 97, 2007, 2017 37 வருடங்களையும் தாண்டிவிட்டோம். இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்கள், ஒரு நிம்மதியான வாழ்வுக்காக போராடினார்கள், நிம்மதியான சாவுக்காக இன்று போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிம்மதியான சாவுக்காக, நோயற்ற வாழ்வுக்காக போராட வேண்டிய மிக குறுகிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். வெட்கப்பட வேண்டிய, வேதனை தருகின்ற, வெளியில் சொல்ல முடியாத கேவலமான இந்த நிகழ்வுகள், இந்த நிகழ்ச்சி நிரல்கள் எம்மை மிகவும் துன்பப்படுத்துகின்றது. நாங்கள் யார் யாருக்கு எதிராகவெல்லாம் போரிட்டு, யார் யாருக்கு எதிராகவெல்லாம் வியூகம் வகுத்தமோ, இன்று எமது பிள்ளைகளை எதிர்த்து, நியாயத்துக்கு எதிரான, நேர்மையற்ற எம் சொந்தங்களை எதிர்த்து, எம்மினத்தில் குறையோடு போயிருக்கும் புற்றுநோய்க்கு எதிராக, மருத்துவத்துறை மாஃபியாவுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய ஒரு இக்கட்டான, துன்பகரமான நிலைக்குள் நாங்கள் இருக்கின்றோம். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனது தம்பி மருத்துவர் அர்ச்சுனா துணிவாக, தனியாக, திமிராக வந்து நிற்கின்றார். வலியோடு வாழ்ந்தவங்க அந்த குடும்பம் அந்த வலியை ஆத்மாக்கள் அர்ஜுனா என்ற உயிரிடம் தந்துவிட்டு போயிருந்ததன் விளைவுதான் இன்று அர்ஜுனா என்ற பெயரோடு ஆக்ரோஷமாக வந்து எங்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, எங்கள் மக்களின் நல்வாழ்வுக்காக களமாட வந்திருக்கும் தம்பி மருத்துவர் அர்ஜுனா. இதை அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். போதனா வைத்தியசாலை வாம்லி வெல்கம் ரமேஷ் பத்திரன, மகிபால, டாக்டர் அசேல குணவர்த்தன இவர்கள் மூவரையும் வரவேற்று அவர்கள் வருகின்றார்கள். நாங்கள் அவருக்காக காத்திருக்கின்றோம். மக்கள் துணிவாக
களமாட தயாராக வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் இங்கே வந்து சேர வேணும். உங்களால் முடியுமான வரைக்கும் உங்களுடைய ஆதரவை, அர்ஜுனாவின் நியமனம் நிரந்தரமாக வேண்டும். அதில் யாரும் தலையிடக்கூடாது. அவருக்கு உரித்தான அவருடைய உரிமையை யாரும் உதாசீனம் செய்ய முடியாது. மாஃபியா GMOA என்ற மருத்துவத்துறை மாஃபியாவுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். மக்கள் எங்களோட பிள்ளைகளின் தவறான எண்ணங்களுக்கு எதிராக, தவறான குறிக்கோள்களுக்கு எதிராக, தவறான பண சேர்ப்புக்கு எதிராக நாங்கள் பலமாக நின்று களமாட வேண்டும். சரியோ பிழையோ தெரியாது. தம்பி அர்ஜுனா தன்னிடம் பணம் இல்லை என்கின்றான். ஆயிரம் சொந்தங்கள் வந்து தேடி வந்த போதும் அவன் அதை ஏற்க மறுக்கின்றான். தனது காரை விற்று தனது நிலைக்காக, தான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டிற்காக சட்டத்தன்மைகளை வைக்கவும், அது சம்பந்தமான செலவுகளை செய்யவும் அவன் தயாராகி வருகின்றான். மருத்துவன் அர்ச்சனாவோடு கைகோக்கும் நான் எனது 40 வருட சேமிப்பாக இருந்த என்னிடம் இருக்கின்ற பழைய சோனகத் தெருவில் இருக்கின்ற 4 மாடிகளை கொண்ட 19 பேஜ் கட்டிடத்தையும் இம்மீடியட்டாக விற்பனை செய்ய வந்திருக்கிறேன். இந்த களத்தில் அர்ஜுனாவை நாங்கள் தனிக்க விட முடியாது. ஆனால் அனைத்து விடயங்களிலும் தனியாக செயற்படும் அர்ஜுனாவின் மனோநிலையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேணும், தெரிந்து கொள்ள வேணும், சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எவரும் எந்த பெரிய ஒரு மாவீரனும் தனியாக நின்று துணிவாக நிற்கும் பொழுது அவருடைய மனோநிலை ஏகப்பட்ட விடயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அப்படி தனியாக நிற்கும் அர்ஜுனாவுக்கு துணையாக நிற்கும் நான் என்னாலான உதவிகளை, என்னால் முடியுமான விடயங்களில் நான் அவருடன் கைகோர்த்து செய்ய வேண்டும், செயற்பட வேண்டும். அந்த தார்மீக கடமையை நான் புறந்தள்ள முடியாது என்ற சூழ்நிலையில் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்று நான் அவருடன் சேர்ந்து களமாட விரும்புகிறேன். தம்பி அர்ஜுனா வருகின்றார். இது வேறொரு கன்சல்டன் உள்ளுக்கு போகின்றார். எல்லாரும் வெசல் கொண்டாட போகணும். நாங்கள் காலாக நடந்து போகிறோம். என்ன 1994ஆம் ஆண்டு BMW தம்பி என்ன தான் தெரியும். அப்போ இலங்கையிலேயே ஏதோ 150-200 கார் தான் அந்த கார் இருந்தது. இன்றைக்கு என்னிடம் தொடர்ச்சியாக இருப்பது CBZ ஒரு மோட்டார் பைக். மருத்துவர்கள் மருத்துவச்சி வருகின்றார். எல்லாரும் கொண்டா தகப்பன் தாயாக்கள் சில வேளை சீதனமாக வேண்டி கொடுத்துருக்கணும். சில பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த தகப்பன் தாய் நீங்கள் போங்க, போய் பாருங்கள். நான் வர்றேன். அந்த வாட் நம்பரை இங்கே போடுங்க. அதுதான் எனக்கு தெரியாது. நேற்று தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணலாம். வாட் நம்பர் தெரியாது. அதுதான் தெரிஞ்சு கொண்டு போகணும். அங்கே போய் பாருங்க. உள்ளுக்கு போய் பாருங்க. உள்ளுக்கு இவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஓபிடியில் போய் கேட்டால் தானே தெரியும். ஓபிடியில் போய் கேட்டால் தான் அவர்கிட்ட கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவேன். அவர்கிட்ட கேளுங்க, அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க.
இன்று இந்த இடத்துக்கு மக்கள் எல்லாரும் பெற வேணும். நீங்கள் ஒற்றுமையாக போராட முடிய வேண்டும். இந்த மாஃபியாவை எதிர்கொண்டு இந்த வந்திருக்க சத்தியமூர்த்தி நாங்கள் மினிஸ்டர் பெறுவர் மினிஸ்டர் வந்தோன்னே நாங்கள் உள்ளூர் போவோம். அர்ஜுனா இன்னும் பெரிய டிஎம்ஓஏ தங்களோட கருத்தாலேயோ போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அர்ஜுனா ஏற்கனவே தன்னை முகநூலில் இப்படியே போட்டிருக்கார். என்ன செய்கிறது? நான் தனியாக நிற்கும் அர்ஜுனாவுக்கு துணையாக நிற்பது சரிதானே? உங்களோட கருத்துக்களையும் போடுங்கள். இல்லை பிழை என்றாலும் நீங்கள் கருத்தை போடுங்கள். என்னுடைய 64 வருட அனுபவங்களையும் கொண்டு இந்த தமிழ் மக்களின் போராட்ட வாழ்வில் நடந்த சரிபிழைகளையும் தாங்கிக் கொண்டு சரிபிழைகளையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு சரிபிழைகளையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா போட்டேன். சரிபிழைகளையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு நாங்கள் ஓலா கன்சல்டன்ட் எக்லிப்ஸ் கிராஸ் மிட்சுபிஷி வணக்கம். எங்க நீதிமன்றம்? சரி. பங்க்சுவாலிட்டி என்று ஒன்று இருக்குது. நாங்கள் 8 மணிக்கு சொன்னது அர்ஜுனா இன்னும் வந்து கொண்டிருக்க நினைக்கிறேன். நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி அவர் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கோம். மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். அமைச்சர் ரமேஷ் பத்ரநாதை வரவேற்க காத்திருக்கிறார்கள். எனது ஆர்வீர் நண்பரும் எனது குடும்ப நண்பரும் மதிப்புக்குரிய ராமையா யோகராயன் அவர்கள் இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார் ரமேஷ் பத்ரனாவோட. அவரும் பல உண்மைகளை தெரிந்து வைத்திருக்கின்றார். வடகிழக்கு மாகாணத்தை ஆட்டி படைக்கின்ற GMAO இது சம்பந்தமாக ஐயா ஜோகராயன் அவர்களுக்கும் எனக்கு தெரியும். திருவாளர் ஜோகராயனுக்கு ரமேஷ் பத்ரனா சொல்லியிருக்கிறார், இங்கே எந்த ஒரு மாற்றமோ எதுவும் செய்ய தான் தரவில்லை என்றும் சும்மா ஒரு விசிட் தான் வந்திருக்கிறார் என்றும் எப்படி கூறி இருக்கின்றார். இருந்திருந்த போதிலும் நாமல் கவனமாக இவற்றை அணுகிறோம். அவர் சொன்னது சரியா இல்லை சொல்ல போகிறது சரியா அல்லது நாங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு மக்கள்தான் பெரும்படையாக கிளர்ந்தது. மக்கள்தான் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் வந்து தங்களுடைய நியாயமான கோரிக்கையை நியாயமான நிலை தவறாமல் கவனமாக காத்திரமாக தந்திரமாக அந்த செய்தியை அமைச்சரின் செயலாளருக்கு இங்கே 3 பேர் வருகின்றார்கள். அமைச்சருக்கு தெரிவித்தால் போதும். அமைச்சருக்கு நன்கு தெரியும். அவரும் ஒரு டாக்டர் ரமேஷ் பத்ரனா. மற்றது அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் வடகிழக்கு மாஃபியா ஏற்பட்டது என்று. இங்கே வருகின்ற சிங்கள மருத்துவர்கள் கூட திரும்பி போவதாகவும் இந்த மாஃபியாவுக்குள் அகப்பட்டு அவர்களால் கீழ்ப்படைந்து வேலை செய்ய முடியாத பல நிலை தென்படுவதாகவும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னை ஒரு டாக்டர் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு வேறு
சில கடமைகள் இருக்கின்ற போதிலும் அர்ஜுனாவின் கடமை முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கின்றபடியால் நான் இன்று அதிகாலையே என்னை தயார்படுத்தி நான் இங்கே வந்திருக்கின்றேன். மக்களை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேணும். இந்த விடயத்தை நீங்கள் அன்று ஒன்று திரண்டு சர்வதேசமே, அகிலமே, இலங்கையே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களோட ஆதரவை, ஊழலுக்கு எதிரான உங்களது ஆதரவு, உங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வாத தவறான நடவடிக்கைகளுக்கு எதிரான, மருத்துவர்களின் தவறான நடவடிக்கைகளுக்கு எதிரான ஆதரவை கவனமாக, காத்திரமாக, சரியாக வழங்கியிருந்தீர்கள். நீங்கள் தாமதிக்கக்கூடாது. இன்றுதான் ஒரே ஒரு சந்தர்ப்பம். முடிவெடுக்கும் நபராக அமைச்சர் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு செய்தி சொல்லும் துறை சார்ந்த அமைச்சராக வருகை தந்திருக்கின்றார். உங்களது செய்தி, நீங்கள் அணிதிரண்டு அவருக்கு, அமைச்சருக்கு தெரிவிக்கும் செய்தியை அவர் ஜனாதிபதிக்கு தெரிவித்து சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் ஒன்று திரள வேண்டும். நீங்கள் ஒன்று திரள வேண்டும். சரியாக 8 மணிக்கு வருவதாக சொல்லியிருந்தார். தெரியுந்தானே, 8:15 ஆயிட்டுது. பெரும்பாலான மருத்துவர்கள் நல்லவர்களே. அர்ஜுனா குறிப்பிட்டது போல் இங்கு தெய்வம் களம் நடமாடுகின்றன. தம்பி நம்பராசா எப்படி மச்சான், என்ன நடக்குது? ஓ வர இது நாங்கள் இந்த கேள்விப்படையில்லையே. நீ அந்த அர்ஜுனாண்ட பிரச்சனை ஒன்றும் கேள்விப்படையில்லையே. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அர்ஜுனா எல்லாம் தெரியும் தானே, கேள்விப்பட்டீங்க? ஒரு பழைய முதலாளி. ஓகே ஓமம் நான் ஓகே ஓகே ஓகே
கதாநாயகர்கள் நாடக நடிகர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கின்றார்கள். அமைச்சர் வருகை. இதில் மிகவும் அக்கறைப்பட்டு கொண்டிருக்கும் தமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜதந்திரியுமான யோகராயன் சார் கோல் பண்ணியிருந்தார். விடயங்கள் நல்லதாக நடக்கும் என நம்பியிருக்கின்றார். எல்லாம் நல்லதாக நடக்கும். மக்கள் ஒன்று சேருவதில் தான் அனைத்துமே தங்கியிருக்கின்றது. மக்கள் தங்களது உள்ள கடக்கையை, எதிர்பார்ப்பை, தேவையை இப்பொழுது இங்கே அங்கையன் ராமநாதனும் ஐ திங்க் அசேல குணவர்த்தனாகவும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்திருக்கு. நான் யார் சொன்னேன் உங்களை உள்ளுக்கு? நான் இது பப்ளிக் மீட்டிங், இது மீட்டிங், இந்த மீட்டிங் விளங்க இல்லை. ஓ நாங்களும் அர்ச்சனா தான் நான் அவரோட வர்றேன். விளங்க இல்லை இல்லை, இங்கே தான் மீட்டிங் இருக்கு உங்களுக்கு. கூப்பிட்ட மீட்டிங் யார் சொன்னது உங்களுக்கு? அதிகாரம் இருக்கா ஏதாவது உங்களுக்கு போகப்படான்னு சொல்லி மட்டும் உள்ள போகலாம். இது உங்களுக்கு தெரியுமா? இது மினிஸ்டர் வந்திருக்குற மினிஸ்டர் சரி யார் சத்தியமூர்த்தி சொன்னவர் விட வேண்டாம். உங்களுக்கு அவைய சொல்லல இங்க போறதுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ நான் ஓபிடி போகிறேன். ஓபிடி போகிறேன், இதால் தானே போகலாம். எவ்வளோ போயில அப்படி போ சார். செக்யூரிட்டி தடுக்கிறார். நான் நினைக்கிறேன் மிஸ்டர் சத்தியமூர்த்தி சொல்லியிருப்பார்.
உங்களுக்கு சேராக இல்ல இல்ல சேராக சொல்றேன் என்ன சார் இவ்வளவு பேருக்கு நீர் என்ன பெர்மிஷனா பார்த்து விட்டேன் யார் வந்தால் அதில் நிற்கிற பெர்மிஷனா பார்த்து விட்டேன் என்ன ஹைக்கிறேன் நான் மீட்டிங்கு தான் வந்திருக்கேன் இன்வைட் பண்ணா தானே உள்ள போகிறேன் சும்மா போயிடும் உமக்கு எப்படி இன்வைட் பண்ணுறது எப்படி அப்போ அவரே நிப்பாட்ட போறீங்களா சித்தார்த்தனை நிப்பாட்ட போறீங்களா வீடியோ ஆ அல்ல இப்போ இவரே மேலே நிப்பாட்டணும் நீர் அங்க அவரே மேல நிப்பாட்டணும் நீர் அவர்கிட்ட காரை மேல நிப்பாட்டிக்கணும் அது பெர்மிஷன் பார்த்து விட்டேன் மினிஸ்டர் அது என்ன மினிஸ்ட்ரின்னு சொல்றீங்க அது மினிஸ்ட்ரி இல்லையே ஜெயின் ஆக்ஷன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஓகே பிரச்சனை இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் நோயாளி என்ன கேட்டு விடுங்களாப்பா நான் ஓபிடி போகணுமா நான் ஓபிடி போகணும் கொண்டு விட சொல்லி நான் ஓபிடி அங்க இருக்கு மருந்து இல்ல இதால தானே இருக்கு இல்ல இது அட்மிட் பண்ண போறேன் அட்மிட் பண்ண இதால எப்படி சொல்லுவேன் நீர் விடையலான்னு அப்படி எப்படி விடையலான்னு சொல்லுவேன் நான் அட்மிட் பண்ண அதுல டிக்கெட் போட்டு தான் இல்ல இல்ல இதுல நேர போய் டிக்கெட் போடல என்ன ஹைட் உங்களுக்கு என்ன ஆறு அட்மிட் பண்ண போறானா உள்ள விடணுமா அட்மிட் பண்ண போறேன் நான் மைசல் போனோட நிக்கிறீங்க அட்மிட் பண்ற மூடுல நிக்கிறீங்க போனோட நிக்கிறீங்க ஓ போனோட ஏன் போனோட நிக்கலாத ஏன் போனோட போயில அட்மிட் போனோட போறேன்னா போன் பாக்கெட் இருக்கு போன் ஏன் போனோட போயிலாத சோஷியல் மீடியா மேல இப்படி பிடிச்சு கொண்டு நின்றா என்ன விஷயம் ஹலோ எங்க and myself I can admit. How you can say? Non myself I can sign. Non myself I can sign. What happened to you? Myself I can sign. Yeah, what happened to you? I don't know. I will have to check with the doctor. Then wait. This is emergency. Then What you is wait. this emergency? No. This is emergency. Wait. You are not emergency. We can see you are not emergency. Just wait. We are in emergency. ஓகே மினிஸ்டர் இதால தானே வரணும் மினிஸ்டர் இதால தானே வருவார் நான் நிப்பாட்டுவன் இது என்ன நினைத்து கொண்டிருக்கீர்கள் இவங்கெல்லாம் பிறக்கிறது முதல் இந்த மண்ணில் நாங்கள் பிறந்த நாங்கள் இவங்கெல்லாம் நடக்கிறது முதல் நாங்கள் நடந்த நாங்கள் இந்த மண்ணுக்காக அங்கேன் வந்திருக்கிறார் சித்தார்த்தன் வந்திருக்கிறார் இந்த மக்களின் போராட்டத்தில் களமாட களத்துக்கு வர அச்சமுற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அல்ல மக்களுக்காக மக்களோடு நின்று போராட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடத்துக்கு வரையில்லை அமைச்சர் வந்தோன்னு வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் சித்தார்த்தனே ஒரு சரியான இதை கதைப்பெறோ தெரியாது இல்லை 40,000 50,000 வாக்கள் இருக்குது மருத்துவத்துறையை சேர்ந்த ஆக்கள்கிட்ட 40,000 50,000 வாக்கள் இருக்குது அந்த வாக்குகள் விழுந்து விடாதே அடுத்த முறை எலெக்ஷனுக்குன்ற அச்சம்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்குற ஒழிக்கிற அல்ல அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒழிச்ச சம்பவம் அதைத்தான் சுட்டி காட்டுது வாக்கு வங்கி நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் எலெக்ஷனில் கேட்க போகிறது கிடையாது நான் ஒரு வாக்கை எதிர்பார்த்து யாருக்காகவும் எனக்காக ஒரு வாக்கை யாரிடமிருந்தும் எதிர்பார்த்து நான் இங்கே இருப்பது கிடையாது இருக்கப் போவது இருக்கு ஆதலால் நான் இங்கு களமாடுகின்றேன் துணிவாக மக்கள் வர வேணும் மக்கள் ஒன்று திரள வேணும் சாவகச்சேரியில் எப்படி
அர்ஜுனாவுக்காக அணிதிரண்டீர்களோ ஆஸ்பத்திரி வீதி இன்னும் குறிப்பாக இன்னும் ஒரு 30-45 மினிட்ஸுக்குள்ள இந்த மீட்டிங் முடியும். அதுக்குள்ளே உங்களால் வர முடியுமா இருந்தால் வந்து சேருங்கள். இயன்ற நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், இதில் அர்ஜுனாவின் பக்கம் நியாயம் இருக்குது. அர்ஜுனா சரியாக நிற்கிறார். அர்ஜுனாவுக்காக நாங்கள் களத்தில் நிற்கணும் என்று எதிர்பார்க்கிற மக்கள் இங்கு வந்து சேருங்கள். அர்ஜுனாவின் அதாவது அர்ஜுனா சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு அமைச்சர் வந்தது. இங்கே இல்லாட்டா இப்படி ஒரு விசிட் கிடைக்காது. இன்றைக்கியோட போயிட்டார். நேற்று வந்து இன்றையோட அவர் போகிறார். ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இதெல்லாம் அதிகாலை எழுந்து இந்த பெரிய மாஃபியாவுக்கு எதிராக நாங்கள் தனிச்சு நின்று குரல் கொடுக்கிறோம். அதிகாலை எழுந்து வந்து இவர்களை எதிர்கொள்ளுகின்ற சக்தியாக நாங்கள் மாற வேணும். சந்தர்ப்பங்கள் நேர காலங்கள் தான் எல்லாத்தையுமே பெற்றுத்தரும். மிக விரைவாக யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி, நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளால் போகணும், எல்லாம் அடுத்த கதவுக்குள்ளால் போகணும். இது ரெண்டை விட வேறு இதுக்குள்ளாலுமே போயிடாது. அவை நீங்கள் அவர்களை பூட்டி வைக்கலாம், அவர்களை நகர விடாமல் செய்யலாம். இதுதானே எங்களோட உரிமைகளை பெறுறதுக்காக நாங்கள் ஜனநாயக ரீதியில் எந்த பெரிய போராட்டத்தையும் செய்யலாம். அதுக்கு உங்களோட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பும் அணிவகுத்து நிற்கும். இயல்பான வரைக்கும் பாருங்கள், இந்த விடயத்திலே அக்கறை கொண்டிருக்கும் கௌரவ மதிப்புக்குரிய யுவராஜ் சார் சரியாக அந்த டைமுக்கு எடுத்து என்ன நடக்குது எப்படி என்று கேட்குறார். அவர் இப்போ கொழும்பு பதிவிடமாக தெரிய ஒரு அரசியல்வாதி. 94ஆம் ஆண்டு 1994ஆம் ஆண்டு எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எங்களோட கொழும்புல வாழ்கிற தமிழர்களோட அப்போ உங்கள் கனவேர் இல்லை. இன்றைக்கு அரசியல் பேசுகிற ஏகப்பட்ட ஆக்கள் அன்றைய காலகட்டங்களில் இல்லை, இரவு பகலாக நித்திரையின்றி எங்களுக்காக தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் ஏறி இறங்கிய ஒரு பெருமகன். நீங்கள் வேணுமென்றால் கம்பபாரதி ஜெயராஜிட்ட போய் கேளுங்கோ. அவருக்கு ஒரு இன்னல் வந்து பிரச்சனை வந்தோடனே யார் வந்தார்கள் என்று இப்படி அனைவரிடமும் போய் கேளுங்கோ. அவர்கள் சொல்லுவார்கள். அந்த முகங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றும் ஒரு நியாயமான சரியான ஒரு தீர்வுக்காக, மக்களின் நியாயமான நிரந்தரமான நிம்மதியான வாழ்வுக்காக நல்ல சக்திகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு அமைச்சரை காணவில்லை, டாக்டர் தேவானந்தாவை காணவில்லை. ஒரு முக்கியமான சம்பவம், முக்கியமான விடயம், முக்கியமான இதில் அவர் வந்திருக்கணும் வரையில்லை. ஆனால் சித்தார்த்தன் அன்னை உள்ளுக்கு போயிருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையை தெரியுது. சரியானதை கதைப்பறன்னு நான் நினைக்கிறேன். அங்கேனும் வந்து காத்து நின்று போயிட்டார். நீங்கள் தானே தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர். பசித்தாலும் புல்ல தின்னாது என்று சொல்றது. நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும், எந்நிலை நேர்ந்தாலும்
எங்களோட கௌரவத்தையும் எங்களோட தனித்துவத்தையும் விலை போகாத அந்த உன்னதமான குணத்தையும் நாங்கள் இன்றைக்குமே தொலைத்து விடக்கூடாது, தொலைத்து விட முடியாது. பிடி ஆஃபீஸில் தான் அந்த மீட்டிங் எங்களுக்கு சார்பாக இருக்குமென்னு சொல்லணும். பார்ப்போம், எப்படியும் 1 ஹவரில் பிடி ஆஃபீஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி மிகவும் தந்திரமாக செக்யூரிட்டியை வச்சு என்ன மறைச்சிட்டார். பலகட்டிக்காரன் அவர். என் அடுத்த போராட்டம் ஆரம்பமாகும் தானே, அப்போ எல்லாரும் வழிகொன்றப்படுவார்கள் தானே, நாங்கள் இனி விடமாட்டோம் தானே. ஆகவே அடுத்த போராட்டம் மிக விரைவில் ஊழலுக்கு எதிரான புலம்பெயர் தமிழர்களின் பணங்களை அபகரித்த ஒரு மாபெரும் மாஃபியாவை மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவோம். அது சம்பந்தமான தகவல்கள் தேடப்படுகின்றன, தொகுக்கப்படுகின்றன. அக்குவேறு ஆணிவேறாக அனைத்து தகவல்களுடனும் நான் மக்கள் முன் வருவேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு முள்ளிவாய்க்காலின் சாட்சிகள், முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக பலர் சாட்சி சொல்லவில்லை. முள்ளிவாய்க்காலின் பின்னரான நாட்களில் தமிழர்களை, புலம்பெயர் உறவுகளை நன்கு திட்டமிட்டு ஏமாற்றி தங்களை வளப்படுத்திய கொள்ளைக்கார முதலைகளை வெளிக்கொணரும் படலம் மிக விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றது. சரியான தகவல்களுடன், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுடன் நாங்கள் வெளிவருவோம்.
வணக்கம் வணக்கம். உங்களோட பேச்சு பார்த்து ஆ ஆ ஆ பெரிய மேலே இருக்கு வரும்பியா சும்மா இருக்கு என்ன சரி வேணுமா? சரி வரத்தானே வேணும். நம்பிக்கை தானே. கோர்ஸ் கொடுக்க மாட்டி வச்சுக்காங்க. அது பிரச்சனை இல்லையா போறால் எல்லாம் இல்ல இல்ல 50 ரூபா 50 ரூபா அதெல்லாம் இல்லை. நாங்களே என்ன சின்ன பிள்ளைகளா அதெல்லாம் அவரே ஒரு லோ ஸ்டூடெண்ட். அவர் ஒரு சட்டமானவன். சரி சந்தோஷம். ஒரே கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு துணிச்சலான ஒரு ஆள். ஓகே நாங்கள் 64 வயசு. சரி எந்த வீட்டுல தான் எந்த மடியில தான் இருந்து பாண்டியன் சித்தவன் இம்ரான் பாண்டியன். இந்த விடுதலை புலியல்ல தெரிஞ்சிருந்தா இம்ரான் பாண்டியன் 87ஆம் ஆண்டு அவன் தான் கட்டளை தளபதியா இருந்தவன். இந்திய ராணுவ கொக்குவில் படியன் என்ற நண்பன். அவங்களோட ஆத்மாக்கள் எங்களை சுற்றி திரும்பி கொண்டிருக்கு. நிச்சயமா தெரியும். அது ஒரு எங்களோட மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் வரைக்கும் அது போய் அமைதி கொள்ளாது. அப்ப அந்த ஆத்மாக்கள் தான் எங்களை இயக்கி கொண்டு சொந்த தேப்பன் அர்ஜுனாண்ட சொந்த தேப்பன் தான் போலீஸ் பிரிவில் இருந்தது. அவர் சொன்னவர் அவரை ஏழு கேட்க தம்பி நீ அவசரப்படாத கவலைப்படாத நான் அப்பா உன்னோட இருப்பேன். அப்ப அந்த அவற்ற ஆத்மா தான் அர்ஜுனாவை இயக்கும். சார் நான் சொல்றேன் நினைக்க கூடாது. அவருக்கு என்ன கட்டம் பண்ணாலும் ஊராக்கெல்லாம் சேர்ந்து ரோட்ஸில் அதெல்லாம் ஐயா கனவெல்லாம் சொல்லுது. நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும். 75% மூடல வழியா கொண்டு வந்ததே இப்பதான் போதும். அது இல்லையா கேளுங்க. இன்றைக்கு முந்தி எம்பி ஜோகராயன் மலையக மக்களின் பிரஜா உரிமையை கெட்டித்தனமாக தொண்டமானோட இருந்து பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு நபர்ண்டா ஜோகராயன் எம்பி தான். அவருடைய சரியா 8 மணிக்கு அடிக்கிறார். நேற்று அமைச்சரோட காய்ச்சவர் அவர் சொன்ன அமைச்சர் நான் சும்மா விசிட் பண்றேன் தவிர ஒரு மாற்றமும் செய்ய மாட்டேன் அந்த உறுதிமொழி தந்துட்டார். 8 மணிக்கு அடிச்சு சொல்றார் தம்பி டோன்ட் வரி வி வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நம்பிக்கை சரியா செய்வர் பிளவிட ஏனென்றால் அவருக்கு மாஃபியா பற்றி தெரியும். நேற்று ஜிஎம்ஓ கொழும்பு ஜிஎம்ஓ தலைவர் சொல்றாராம் வடகிழக்கு மாகாண ஜிஎம்ஓஏ அதை தங்களால கட்டுப்படுத்த முடியுது. அது ஒரு பிக் மாஃபியாவா தங்களோட சிங்கள டாக்டர்ஸ் போய் இங்க கடமையாற்ற முடியாம திரும்பி வந்திருக்காங்க. அப்ப எங்கட மக்கள் சரியான சப்போர்ட் பண்ணிக்கிறோம். திருப்பி சாவச்சேரியில இருப்பாரா? இல்ல சாவச்சேரியில நான் இருக்கணும் ஐயா. முதல் அவர் என்ன சாவச்சேரியில இருக்கணும் அவ்வளவு. அது பார்ப்போம். சரி சாவச்சேரியில இருக்கிறதே ஊழல்வாதிகளுக்கு மக்களுக்கு எதிரான மருத்துவர்களுக்கு நாங்கள் தானே காலில் செருப்பு இல்லாமல் ஒவ்வொரு தமிழனும் நடந்து 10 காசா சேர்த்து தண்டை புள்ளிய படிக்க வச்சோம். அது மாத்திரமில்ல பொம்பளை பிள்ளையா இருந்து 5-10 கோடி சீதனமும் கொடுத்து கட்டி வச்சிருக்காங்க. யார் இன்னொரு டாக்டர். அப்ப நீங்கள் காசுக்கு ஆசைப்படலாமோ? அந்த என்ன நோக்கத்துல படிப்பிச்சிருக்கும்? ஒவ்வொரு தேப்பண்ட கனவுகளும் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கார் இருக்குது, உங்களுக்கு குவார்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ கார் இம்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அதை விட ஒவ்வொரு தேப்பனும் தாயும் டாக்டர் படிக்கிற இந்த வீடு கொடுக்குறான் தேப்பன். பொம்பளையா இருந்தா சீதனமும் கொடுத்து வீடும் கொடுத்து எல்லாம் கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலி என்ஜெஃப்னா இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஆசை? அந்த பிணத்தை 2 hours அனுப்பணும் சொன்னாராம் அர்ஜுனா வந்தோன்னு. இந்திரகுமார் தேப்பன் என்னட்ட மேனேஜராகவே இருக்குது ஆல்மோஸ்ட் பில்டிங்ல. அங்க இந்திரகுமார் தமையன் நந்தகுமார் அங்கதான் இருந்து படிச்சோம். இந்த ரூம் ஒன்று கொடுத்துனாங்க விளங்குதோம். அப்ப தேப்பன் நல்லவன் செத்து போனார். நான் காரணம் ஏன்னா 177 ஆல்மோஸ்ட் சொந்த பில்டிங் இருக்கு 4 மாடி கட்டுறோம். நான் நேற்று ராத்திரி போட்டிருக்கேன் இம்மீடியட் சேல். அது இப்போ நான் ஓடி போகும் சரியோ இம்மீடியட் சேல். ஆனால் நான் மோட்டர் சைக்கிள் தான் வர்றது போகிறது. என்ன 94ஆம் ஆண்டு BMW தம்பி என்ன தான் குழம்புல தெரியும். என்ன ஒரு போலீஸ்காரன் வெள்ளவத்தை பொலிசில் பிடிச்சி சொன்னான் இவன் தமிழ்ச்செல் என்று ஆளுண்டு. நான் சொன்னடே புதுக்காட்டு சந்தையிலடா தமிழ்ச்செல்ல சென்றிருக்கின்றவன் உன்னை பிடிக்க. நான்
தமிழ்ச்செல்ந்த ஆள் இல்லையா தலைவர் பிரபாந்த ஆளுன்னு சொல்லுறான் அதுதான்டா எங்களுக்கு பெருமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கு வச்சு சொல்லிட்டு வந்தான் சரியோ அவன் கரவட்டி அங்கிட்டது இன்றைக்கு அவன் இல்லை போலீஸ்காரன் ஆதாரம் கேட்டுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு ஐயா எல்லாம் இருக்கு 3 புள்ளிகளுடைய ஆதாரம் மாத்திரம் இல்லை 12 வயசு புள்ளிகள்ல இவங்களுக்கு இப்படி எல்லாம் தொட்டு பார்த்துருக்காங்க அந்த புள்ளிய எப்படி சொல்லும் அந்த புள்ளிய நாங்கள் எப்படி கொண்டு வந்து கலிக்கடா வாக்குறது இந்த வழக்கு சிலவில் 8 வருஷம் போயிடும் அந்த பிள்ளை 20 வயசு ஆயிரும் அந்த பிள்ளைய வாழ்க்கைய பாதிக்குமில்லோ அந்த 3 விடயங்களை தவிர மற்ற எல்லாம் ஒழுங்கா இருக்கு அது கூட தேமார் சொல்லுவோம் சொல்லப்பட்டா நாங்கள் வர்றோம் நாங்கள் சொன்னோம் வேண்டாம் ஏனென்றால் எங்கட தமிழர் பாரம்பரியத்திலே ஐயா தமிழர் சமுதாயத்துல அது வந்து அது அசிங்கப்பட்டு அந்த பிள்ளை வாழும் வாழ்க்கைக்கு அந்த நோக்கத்தால அவன் கல்யாணம் கட்டுறவன் எப்படி பெறானோ தெரியாது சரியோ அதுக்காக நாங்கள் அந்த விஷயத்தை மட்டும் தள்ளி மற்ற எல்லாம் விட்டு இல்ல இல்ல ஐயா விடம் கந்தர் மடம் சோறுனாக்கள் எங்களை சொந்தம் தான் கனவேர் இருக்கிற கந்தர் மடத்துல இந்த ஸ்ரீயாக்கெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ரோட்ல தான் இருக்கிறார் ஸ்ரீதர் சிங் பூபால சிங் ஸ்ரீதர் சிங் இந்த ரோட்ல தான் இருக்கிறார் வெள்ளவத்தையில விவேகானந்தா அது ராஜன் இருக்கிறாங்க இது மூத்தவர் இருக்கிறார் அதெல்லாம் எங்களோட நண்பர் இல்ல உள்ளுக்கு தான் இருக்கு வந்து போயிருக்கேன் இல்ல அர்ஜுனா இனி பிடி ஆபீஸ்ல தான் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க ஒரு மீட்டிங் வந்தவர் ஆனா இங்க நாங்கள் பிடி ஆபீஸ்ல தான் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆகும் சரி சார் ஓகே சந்தோஷம் ஓகே 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 ஒரு முன்னாள் எம்பி தமிழர்களுக்காக தனது ஓய்வு நேரத்தையும் புறந்தள்ளி எங்களோடு களம் நின்ற எங்களோடு எந்த ஒரு கோரிக்கைக்கும் இல்லை என்று சொல்லாது இரவு 12 மணிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தெரிஞ்சு எங்களோட மக்களுக்காக உதவி புரிந்த ஒரு உன்னதமான ஒரு அக்கவுண்டன்ட் ராமையாவின் மகனான முன்னாள் எம்பி ராஜதந்திரி யோகராஜன் சரியாக 8 மணிக்கு எங்களை தேடி அடித்து எங்களோட விடயங்களை கலந்துரையாடுகின்றார். பல விடயங்களை வெளிக்கொண்டிருக்கிறார். ஆகவே மருத்துவ அமைச்சர் அதாவது ரமேஷ் பத்ரனாக தெரியும், நார்த் ஈஸ்டில் அந்த மாஃபியா எப்பேற்பட்ட பயங்கரமானது என்பதை 100% அமைச்சருக்கு தெரியும். ஆகவே அமைச்சர் அதை கவனமாக கையாளுவார் என்று நினைக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போகின்ற தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்திருக்கின்ற கௌரவ எக்ஸலன்சி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இந்த விடயம் நன்கு தெரியும். இந்த விடயம் நேரடியாக அர்ஜுனாவில் கூட கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே எல்லாம் நல்லது நடக்கும். அர்ஜுனாவின் நிரந்தர நியமனம் நிரந்தரமானதுதான். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடருவதற்கு ஆக வேண்டியதை அமைச்சர் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்த விடயங்களை தான் எதுவும் ஒன்றும் செய்ய போறதில்லை என்றும், அப்படியே ஒட்டு பிரச்சனையும் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்க விட்டுட்டு போறதாகவும். ஆகவே அர்ஜுனாவுக்கு எதிரான ஆதரவு அனைத்து பக்கங்களிலிருந்தும் பெருகி வரும் நிலையில் தான் GMOA ஒரு தாங்கள் போராட போறோம் அப்படி என்று சொல்லி ஒரு மிரட்டி இருக்கு. எந்த மிரட்டலாக இருந்தாலும் வடகிழக்கு மாகாணங்களில் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். மக்களை அடக்கி ஆளுகின்ற, மக்களின் சுகாதாரத்துறையை இல்லாமலாக்குகின்ற, மக்களின் இருக்கிற பணத்தை பறிக்க முனைப்பு கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் விளங்கல
ஆ வந்துட்டு அதில் இன்னும் பாருங்க, இவரை செக்யூரிட்டி கேட்கவே இல்லை. இவர் ஒரு பாம கூட்டிகள் ரெப்ரஸன்டேட்டிவ்னு நினைக்கிறேன். யாராவது கேட்குறானா? தம்பராசாவை போகப்படணுங்கிறாங்க. அந்த அவர் இருக்கிற செக்யூரிட்டி அவர் யாருன்னு கேட்டாரா? இதுதான் நிலைமை. இது ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாஃபியா முற்றாக வடகிழக்கு மாகாணங்களிலிருந்து இல்லாதொழிக்கப்பட வேண்டும். எங்களோட சிங்கள சகோதர மருத்துவர்கள் இங்கு வந்து எங்களோட மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு நாங்கள் வலதுகரம் கொடுத்து வரவேற்கணும். பாருங்க நிலைப்பாட்டை, நிலையில பாருங்க. மாஃபியாக்கள் பாருங்க, அதாவது மருத்துவத்துறையை சேர்ந்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த ஒவ்வொரு கம்பெனிகளும் சேனல் பண்ணுற இடத்துல கூட மக்கள் காத்திருப்பணும். அவர் டக்குன்னு வந்தோன்னே உடனே டாக்டரை போய் பார்க்கலாம். போய் என்ன சொல்வார்? எந்த மருந்து சேர்ட்டி பண்ணுங்க சார், மெட்ஃபோமின் தான் சார், எந்த மெட்ஃபோமினை உள்ளடக்கின எந்த மருந்து சேர்ட்டி பண்ணுங்க. இந்த 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 மருந்துகளை இம்போர்ட் பண்ணுகின்ற, இறக்குமதி செய்கின்ற இந்த கம்பெனிகள், இந்த ஸ்தாபனங்கள், தொழில் ஸ்தாபனங்கள் மருத்துவர்களுக்கு ஓய்வு காலத்தை சிங்கப்பூர் செலவிடுவதற்கு, பேங்காக்கில் செலவிடுவதற்கு, குடும்பத்தோடு போவதற்கு கூட டிக்கெட்டுகள், விமான டிக்கெட்டுகள், ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களோ? இப்படிப்பட்ட மாஃபியா இது எனக்கு ஏற்கனவே தெரியும். அங்கே இந்த கார் மீண்டும் சுழண்டு வருகின்றது. இது எனக்கு தெரியும். அப்ப அந்த மாஃபியா ஒவ்வொரு டாக்டரையும் என்ன செய்யுது? தங்கட மருந்துகளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் இப்படி செய்யுது. அப்போ மெட்ஃபோன், அதாவது ஒரு நியூமரிக் நேமை கொண்ட ஒரு பொருளை பல கம்பெனி தயாரித்து தங்களையில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களை செய்யுது. டாக்டர்ஸ் சில கடந்த காலங்களில் இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த டிஸ்பென்சரியில் வேண்டாம்னு சொல்லி அனுப்பினது உண்டு. ஏனென்றால் அங்கேயும் கமிஷன் இருக்கும் 10 வீதம். அது நாங்கள் இவர்களை இப்படி வளர விட்டதே எங்கட அறியாமை. அதுதான் மக்கள் அறிவூட்டப்பட வேண்டும். வணக்கம் சார். அறிவூட்டப்பட வேண்டும் மக்களுக்கு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் we will have to teach them, then only they can understand. அவர்களுக்கு விளங்குறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அக்குவர் அனைவராக சொல்லிக் கொடுக்கணும். இதிலெல்லாம் கிராமமாக ஒவ்வொரு GS பிரிவிலும் அனைத்து மக்களும், அனைத்து இளைஞர்களும், அக்கறை கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து செல்லணும். அப்போதான் மக்களுக்கு புரிஞ்சு கொள்வார்கள். ஐயா சொன்னவர் இந்த மருந்தை தான் போடணும் என்று. அப்போ நல்ல மருந்து, இது நல்ல கம்பெனி. சாண்டோஸ் கம்பெனி இங்கே இருக்கிறதா தெரியல, பே கம்பெனி இங்கே இருக்கிறதா தெரியல. எல்லாம் இந்தியன் கம்பெனி, அந்த கம்பெனிகள் தான் இங்கே இருக்குது. சில கம்பெனிகளில் ஒரு மருந்து தயாரித்து அந்த மருந்து வேறு எந்த கம்பெனியும் தயாரிக்காத மருந்துகள் கூட இருக்குது. வெளிநாடுகளில் தயாரிக்கிற, ஐரோப்பா, நார்த் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற மருந்துகள் மிகவும் உச்சமான தரத்தை கொண்டது. ஆனால் இங்கே ஃபார் ஈஸ்ட் ஏசியாவில் தயாரிக்கிற மருந்துகள் சில வேளை தரங்கள் கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தரங்களில் சில வேளை சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே தெரியும் தானே, இந்த பாருங்க, மருந்தோடு தெரிகிறார். JK4399 மருந்தோடு தெரிகிறார், பாக்ஸோடு தெரிகிறார். பாக்ஸுகள் ஃப்ரீ சாம்பிள் என்று கொடுப்பாங்க.
சில டாக்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அவன் உங்களை பார்த்துட்டு சில டாக்டர்ஸ் குழம்புகளும் இருக்கிறோம் எல்லா இடமும் இருக்கிறோம் மருந்தெல்லாம் தந்து விடுவோம் பாருங்க. அதெல்லாம் அவைக்கு ஃப்ரீயாக வர்ற மருந்தெல்லாம் உங்களுக்கு தர்றது, உங்களுக்கு ஏற்றி விடுறது. கொண்டு போங்கோட்டா நீங்களும் பாவங்கள் ஏதோ நல்ல மருந்து. இங்கே டயபெட்டிக் ஆட்களுக்கு மற்றது ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஹெவி டோஸ் தருவார்கள். நீங்கள் நினைக்கிறத அந்த டாக்டர்கிட்ட போனோன்னு உடனே மாறிட்டு. இதே மருந்துகள் வெளிநாடுகளில் தெரவே தராங்க. பெனடோல் மட்டும்தான் தருவணும். ஏன்? அவர்கள் மிகவும் எல்லாத்துக்கும் அவர்கள் பதில் சொல்லியாகணும். அதால் அவர்கள் கவனமாகத்தான் எழுதுவார்கள். இது சம்பந்தமாக ஒவ்வொரு டாக்டர்ஸும் தொடர்ச்சியாக இது ஒன்றும் இல்லை, இங்கே இல்லை. இது ஒரு தொலைக்கப்பட்ட எங்களோட தொலைந்து போன வாழ்வு. மிஸ் போலீஸ்காரண்டி அம்மாவை வந்து அவர் ஏற்றிட்டு போகிறார் ஜீப்பில். எல்லா வசதிகளும் இருந்து இவர்கள் நேர்மையாக வாழ்கின்றார்களா? என்ன இல்லை. இலங்கையில் 24 மணி நேர சேவை என்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்திருந்தால், ஒழுங்காக கவனமாக முறைப்பாடு செய்பவரின் நியாயத்தை சரியாக அடையாளம் கண்டு அவருக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குமாயிருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு சிறப்பான சமுதாயத்தை இலங்கை போலீஸ் திணைக்களமே உருவாக்கி இருந்திருக்கும். அதான் உண்மை. அதேபோல் எங்களால் வெளிக்கொணர முடியாத, வெளியில் சொல்ல முடியாத இன்னும் பல நிறுவனங்களும் உண்டு. அனைவரும் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து உண்மையாக நீதிக்காக தலைவணங்கி செயற்பட்டிருப்பார்களா இருந்திருந்தால் இந்த பூமி சாபப்படாமல் பாதிக்கப்பட்ட மனிதனின் அடிமனத்தில் இருந்து எழும்புகின்ற அந்த நெருப்பு, அந்த சாபங்களை பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமி சிறப்பாக வாழ்ந்திருக்கும். நீதி நேர்மையற்ற, நீதிக்கு முரணான விடயங்கள் தான் இன்றைக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சாபங்களுக்கும் காலாயிருக்கு. ஒரு ரோட்டா புலனாய் தான் நிரம்ப இருக்குது. அந்த அப்போனன்ட் 2 பேர் சிகப்பும் மற்றதும். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா ஐயா? ஒர்க் பண்ணுறீங்களோ? கேட்டேண்ணா.
நான் நினைக்கிறேன் மீட்டிங் வெகு விரைவில் முடியும் என்று 9 மணிக்கு. ஓம் நெல்சன் எப்படி என்ன இன்றைக்கு ஒருத்தன் பெரிய இல்லையோ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு? எங்க எங்க யார் சொன்னது? ஓ நான் யாழ்ப்பாணத்தில் இப்போ பிடி, அதாவது இங்கே மெயின் ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்திருக்கிறார். ராத்திரி நீங்கள் அர்ஜுனாவை சந்திக்கலையோ? என்னண்டு இல்லை, நான் அவரோட இருந்தேன். அவரோட இங்கே சந்தித்தேன். நான் இந்த மீடியா முடிக்க அப்புறம் சந்தித்தேன். அர்ஜுனா மட்டும் நான் சொன்னேன் டவுனுக்கு நிற்கிறேன். இங்கெல்லாம் மினிஸ்டர் மாதிரி தான் உள்ளுக்கு போயிருந்தோம். சித்தார்த்தனை போயிருக்கார், அங்கேன்னு உள்ளுக்கு போயிருக்கான். மினிஸ்டர் எல்லாம் வந்து உள்ளுக்கு போயிருந்தோம். அவர் இங்கே வரைய இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வர கூப்பிடையில் போக அவர் இங்கே வரைய இல்லை. மேபி பிடியில் தான், பிடிக்குத்தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை காலையில் அங்கே கண்ட மாதிரி தெரியுது. ஓகே அவங்க எடுக்கிறான். இல்லையே ஒரு அடிச்சுட்டு அடிங்க. ஓகே இந்த நம்பர் கிடைக்கும். ஓகே பண்ண போதனா வைத்தியசாலையில் அமைச்சர் வந்திருக்கிறார். சித்தார்த்தனும் அங்கேனும் கலந்து கொண்டிருக்கணும். அமைச்சர் மகிபால மற்ற அசேலமெந்தி, அசேல குணவர்தன் 3 பேரும் இருக்கணும். மகிபாலன்ற ஒரு செக்ரட்டரி, மற்றது இவர் ஹெல்த் சர்வீஸ் அசேல குணவர்தன மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் என்று இருக்குது. அவர் 3 பேரும் வந்திருக்கணும். 3 பேரோட இவர் மீட்டிங் இருக்கணும். மருத்துவர் சத்தியமூர்த்தி ஏற்கனவே தன் செக்யூரிட்டி சொல்லிக்க மிஸ் தம்பி உள்ளுக்கு விடாதீங்க கொண்டு முடியல. அவ்வளோதான். நான் இங்கே வழியில் இருக்கேன். நான் மருத்துவருக்கு அர்ஜுனா இங்கே வர சொல்லி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஆஃபீஸில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியாக நிறைவாக நடக்கும். என்றால் ரமேஷ் பத்ரனாக்கு தெரியும், வடகிழக்கில் இருக்கிற GMOA அது ஒரு பிக் மாஃபியா. ஏகப்பட்ட சிங்கள மருத்துவர்கள் வந்து திரும்பி போயிருக்கணுமாம். அதை கலம்பு GMOA ஹெட் ஆஃப் த மேன் சொல்லியிருக்கிறார் நேற்று. வேறு யாருக்கும் இல்லை. இது சம்பந்தமாக விசாரித்து அவரோட கலந்துரையாடிய முன்னாள் எம்பியும் ராஜதந்திரியுமான ராமையா ஜோகராயன் சாருக்கு கூறப்பட்டது. இட்ஸ் எ பிக் மாஃபியா. ஸோ இந்த பிக் மாஃபியாவுக்கு எதிராக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் போராடினால் மட்டும்தான் ஒரு நல்ல அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் தருகின்ற, இலங்கை அரசாங்கம் அனுப்பி வைக்கின்ற அந்த அனைத்து வசதிகளும் மக்களுக்கு கிடைக்கும். நாங்களெல்லாம் எங்கள்கிட்ட புலம்பெயர் சொந்தங்கள்கிட்ட ஏமாற்றி இதுதான் அதுதான் ஏமாத்திரம். இங்கே வர்ற இதில் 90% இலங்கை அரசாங்கத்தின் இதில் நாங்கள் பாவிக்கிறே இல்லை.
அதை சரியாக எடுத்து சரியாக செய்கிறதில்லை. என்ன கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே இருந்து வருது? வேறு எங்கேருந்து வருதா? மாரம ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே இருந்து வருது? ராகம ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே இருந்து வருது? எல்லாரும் கொண்டு வந்து அள்ளி கொடுக்குறாங்களா? அதே அப்புறம் யாழ்ப்பாணங்களில் மட்டும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் நீங்கள் வெளிநாட்டில் எங்களோட சொந்தங்கள்கிட்ட அதுகளுக்கு பாவத்துக்கு இந்த கோணிசோப்பாக்கள் எல்லாம் கொழும்பு அந்த லண்டனில் எத்தனையோ 1000 பொடிகள் கடை வச்சுருக்காங்க. $5 $6 தான் கொடுப்பாங்க. அவங்க இங்கே வந்து கோயில்களுக்கு 1 கோடி 2 கோடி கொடுக்குறாங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு $10 10 பவுன்ஸை கொடுக்கலாமே. ரீசனபிள் 10 11 12 13 15 பவுனும் போகுது. சாகும் வரைக்கும் ஒரு 40 50 வருஷமாக 20 30 வருஷமாக அவங்களெல்லாம் 5 பவுனுக்கு வச்சு அதை கையில் காசு கொடுத்து அவங்கள ஏமாற்றி இப்படி வாழ்ந்து அதை அந்த காசில் கொண்டு வந்து களத்து முழுக்க சங்கிலி போட்டு இங்கே வெறும் கட்டிடங்களுக்கு 1 கோடி 2 கோடி அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. முதல் பண்பா மனுஷனாக வாழவில்லை பழகணும். எல்லாரும் புலம்பெயர் சொந்தங்களும் இதை மனத்தில் எல்லாம் வைக்கணும். யூஆர் ஹியூமன் பீயிங் நோ, எல்லாருமே மனிதர் தானே. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் மனிதனை முதல் மதிக்க பழகவில்லை வேணும். உங்களோட சொந்தங்களை மதிக்க, உங்களோட இருக்கிறவன் உங்களோட தொழிலாளியெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளத்தானே வேணும். சும்மா அள்ளி காசில் கொடுத்துட்டு போறீர்கள் இந்த டாக்டர்ஸ் மாதிரி பொக்கட்டுங்க. கணக்கு இருக்கா? நீங்கள் நலன்புரி சங்கம்ன்றதே இருக்கக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரியிலும் இனி நலன்புரி சங்கம் இருக்கப்படாது. டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஒன்று புதுசாக அமைச்சு அதுக்குள்ள அந்த டாக்டரை பெரிய ஆளாக போடக்கூடாது. முதல் நல்ல வயசு முதிர்ந்த ஆக்களை வித்தியாசம். ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்னா எல்லா ஊர்ல இருந்தும் ஒவ்வொருத்தன் இருக்கும். எல்லாம் மாஃபியாவா போச்சு. எல்லாரும் கதையா கோடானு கோடியல் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வருது. இதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வைஸோட வருவோம் வழியில். உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்று எனக்கு உண்மையாகவே நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு முக்கிய கடமை இருந்தும் நீதிமன்றத்துக்கு போட்டால் என்ன நடக்கும்? வாரண்ட் இல்லை. இதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாரும். வாரண்ட் தானே எகேன்ஸ்ட் மீ நோ இம்மீடியட்லி. ஒரு போலீஸ்காரன் கைட்ஸில் எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. நான் அவற்றை கடமையை செய்ய விடாமல் தடுத்தனண்டு. அப்போ அந்த போலீஸ் கேஸுக்கு நான் போட்டால் எனக்கு what will happen? They will issue a warrant against me. So I will have to be there. Even though I am here. Why? இது இந்த கடமை, இந்த டியூட்டி. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். வந்த டாக்டர் வெளியில் போகிறார், கையெழுத்துட்டு போட்டுட்டு போயிடார் போல். சனலிங்க அங்கே இருக்கு போகிறதுக்கு. NBCBA 4279 டாக்டர் மேர் ஆப்ரேஷன் செய்து போட்டு டக்குன்னு முன்னுக்கு தான் வந்திருக்கணும். முதல் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த மத கேஆர் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். சனங்களை சும்மா சிம்பிளி ஆட்டுறாங்கல்லப்பா. என்ன செய்கிறது? யாரோட போய் பேசுறது? எங்களால் முடியலையே. நேற்று மருத்துவர் அர்ச்சனா சொன்னோம் தானே கேஸ் இருக்குன்ட்டு. நாங்களும் அவர் சொன்னார், நானும் ஒரு லோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஐ வில் அப்பியர் மை செல்ஃப்னு சொன்னபடியாக நாங்களும் போகாமல் விட்டுட்டோம். இன்றைக்கு நான் அர்ஜுனாவோடு அங்கே நிற்பேன், போவன், நடக்கும், எல்லாம் செய்வோம். நான் 9 மணி 8 நிமிஷம் ஆகுது. இவர்கள் மீட்டிங் முடிஞ்சு இப்போ பிடி ஆஃபீஸே போகணும்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம் என்ன நடந்தேன்னு. இப்போ நான் இருந்தாலும் சரி, சித்தார்த்தன் உள்ளுக்கு இருந்தாலும் சரி, எனக்கு முழுமையான தகவல் வரும். ஆனால் இந்த நான் இருந்தால் என்னால் வெளிக்கொணர போன்ற வார்த்தைகள், வசனங்கள், அந்த கோரிக்கைகள் சிலவில் வேறுபடலாம். ஆனால் சித்தார்த்தன் கட்டாயம் கொஞ்சம் பேசுகிறேன் நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறேன். அந்த உள்ளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு அக்குவர் ஆணிவரையாக சொல்லுவார். ஆகவே ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார், நம்பலாம். ஆனால் நாங்கள் நின்றிருந்தால் கொஞ்சம் காத்திரமாக சொல்லுவோம். நீ அவரும் அமைச்சருக்கு நன்கு தெரியும் இது என்ன, இந்த மாஃபியா என்ன, அது எப்போ ஏற்பட்டது, என்ன செய்யுதுன்னு அமைச்சருக்கு 100% he knows very well about it. So we don't want to, நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். எல்லாத்தையும் நாங்கள் நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நன்றி. நான் இப்போ இதை முடிக்க போகிறேன். என்னென்றால் இப்போ அதெல்லாம் உள்ளுக்கு மீட்டிங் இருக்கேன். நான் இதில் நின்று இப்போ தொடர்ந்து இது பண்ணுறதுல பிரயோசனம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே we will wait for the result. PD ஆஃபீஸ் மீட்டிங்குக்கு போகிறதுக்கு நான் ஒரு முன்முயற்சி செய்ய போகிறேன். நன்றி, வணக்கம்.